பிஹெச் வேல்யூ வந்து நம்மளுடைய உடம்புல, நம்மளுடைய எச்சில்ல, ரத்தத்தில் அல்கலைனாக இருந்துச்சுன்னா வந்து அதுதான் வந்து சாத்விக்கான ஒரு உணவு மற்றும் வாழ்க்கை முறைன்னு சொல்கிறோம். அசிடிக் ஆகிடுச்சுன்னா வந்து அதனால தான் வந்து திசுக்களின் சிதைவு, நோய் மற்றும் கேன்சர் போன்ற வியாதிகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த பிஹெச்சை சரி பண்ணுறதுக்கு நம்ம சொன்னது எல்லாமே வந்து அதில் வந்து சிறு சிறு பங்கு ஆற்றும். உணவு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஆற்றும். இப்போ உணவு எடுத்துக்கிட்டோம்னா வந்து சாத்விக்கான உணவு முறைகள், நட்ஸ் எடுத்துக்கிறது, பழங்கள் எடுத்துக்கிறது, துவர்ப்பான ஒரு உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, அந்த துவர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொக்கோ கோலா இல்லை பெப்சி அதிலலாம் வந்து நீங்கள் பிஹெச் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ உணவு முறையில் வந்து அசிடிக்கை வந்து கம்மி பண்ணி அல்கலைனை வந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதர் அவருடைய மன அலைச்சூழலை வந்து தவம் மூலயமா வந்து குறைவாக வைத்திருந்தாலோ அல்லது கோபங்கள் படாமல் இருந்தாலோ அவங்க வந்து ஈஸியாக வந்து பிஹெச்சை வந்து அல்கலைன் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணலாம்.